திங்கக்கிழமை ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்கிழமையும் மாப் போட்டு விட்டுட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் செஞ்சால் அடுத்த நாள் கண்டிப்பாக நமக்கு இந்த வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். சரி கையோட மாப் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மாப் போட்டு விட்டுட்டு நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பார்த்தா டைம் வந்து 8 o'clock மேலே ஆயிடுச்சு. சரி குட்டீஸ்க்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஃபஸ்ட்டு வந்து தோசை தான் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். எங்களுக்கு சப்பாத்தி போட்டுக்கலாம், காலையில் வச்ச குழம்பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு. அடுத்த நாள் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு சரி பொரி வறுத்து வச்சா குட்டீஸ் சாப்பிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வாங்கிட்டு இருந்த பொரி இருந்துச்சு. சரி கையோட வறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வறுத்து வச்சாச்சு. அடை தோசைக்கு காலையிலேயே ஊட்டி நைட்டு வந்து தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அடை தோசைக்கு வந்து அரிசி எல்லாமே ஊற வச்சுருந்தேன். பட் என்னோட நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாதனால வந்து அரைக்க முடியல. சரி நைட்டு வந்து அரைச்சி வச்சிடலாம், காலையில் தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து சின்ன வெங்காயம் எல்லாம் தொளிச்சு சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அடை தோசை சாப்பிடணும்னு ஆசை வந்துடும். சரின்னு சொல்லிட்டு கையோட வந்து தொளிச்சு வச்சு அப்படியே ஃபுல்லாகவே அடை தோசைக்கு வந்து ஆட்டி முடிச்சாச்சு. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்